Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ்லேருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஜிகே கொஸ்டின்ஸ் தினம் 50 கேள்விகள்னு 80 டேஸ்க்கான பிளான்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் டே 4 வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டேவுக்குமே 50 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி 80 டேஸ் வரைக்கும் வீடியோஸ் போகும். ஓகேவா? நம்மளுக்கு ஜிஎஸ்ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் இந்த 80 டேஸ்க்கான பிளான். நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஜாயின் ஆகிக்கோங்க. இன்னைக்கு டே 5க்கான 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த டே 4 வரைக்கும் நீங்க வீடியோஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, முதல் கேள்வி, தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை 1950 ஜனவரி 24. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 2, அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1963. கேள்வி 3, மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? விடை நேரு. கேள்வி 4, நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஹரியானா. கேள்வி 5, மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? விடை 1979. கேள்வி 6, அம்பாயின படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? அம்பாயின படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1623. கேள்வி 7, இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது? இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது? விடை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கேள்வி 8, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை வில்லியம் பென்டிங். கேள்வி 9, வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? விடை லிட்டன் பிரபு. இந்த வாய்ப்பூட்டு சட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. பால கங்காதர திலகருக்கு போட்டிருப்பாங்க. அதே போல் பசும்பொன் முத்துராமலிங்கருக்குமே இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா? கேள்வி 10, பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1856. இது கிடையாது. இதுக்கான சரியான ஆன்சர் 1856 பகுதி 15 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னால் பார்ட் 15. அதுபடி 1856 ஜூலை 25ஆம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? கேள்வி 11, பொது செயலரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? பொது செயலரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? விடை 5 ஆண்டுகள். கேள்வி 12, ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு எது? ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு எது? விடை தெற்கு சூடான். கேள்வி 13, கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1992ஆம் ஆண்டு. கேள்வி 14, சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவித்தது? சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவித்தது? விடை 1978ஆம் ஆண்டு. இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை? கேள்வி 15, இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை? விடை 22. இது 8வது அட்டவணையில் இந்த 22 மொழிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. கேள்வி 16, சுனாமி எப்போது ஏற்பட்டது? சுனாமி எப்போது ஏற்பட்டது? விடை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி. கேள்வி 17, அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது?
அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? விடை அட்லாண்டிக் பெருங்கடல். கேள்வி 18 தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் எங்குள்ளது? விடை திருச்சி. கேள்வி 19 தந்தி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? தந்தி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை 1844ஆம் ஆண்டு. கேள்வி 20 உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு 1 மில்லியனை எட்டியது? உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு 1 மில்லியனை எட்டியது? விடை 1804ஆம் ஆண்டு. கேள்வி 21 தேசிய பாரம்பரிய விலங்கு எது? தேசிய பாரம்பரிய விலங்கு எது? விடை யானை. கேள்வி 22 2 தலைநகரங்கள் உடைய மாநிலம் எது? 2 தலைநகரங்கள் உடைய மாநிலம் எது? விடை ஜம்மு காஷ்மீர். கேள்வி 23 கிருஷ்ணா நதி உருவாகும் இடம் எது? கிருஷ்ணா நதி உருவாகும் இடம் எது? விடை மகாபலேஸ்வரர். கேள்வி 24 11வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? 11வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? விடை சி ரங்கராஜன். கேள்வி 25 இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? விடை புதுடெல்லி. கேள்வி 26 வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? விடை பாராமீட்டர். கேள்வி 27 இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? விடை பெஞ்சமின் பிராங்க்லின். கேள்வி 28 வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விடை பெரிபெரி நோய். கேள்வி 29 அரசியல் சட்ட திருத்த முறை பெறப்பட்ட நாடு எது? நமது அரசியல் அமைப்புக்கான சட்ட திருத்த முறை பெறப்பட்ட நாடு எது? விடை தென்னாப்பிரிக்கா. கேள்வி 30 இந்தியாவின் கோயில் நகரம் எது? இந்தியாவின் கோயில் நகரம் எது? விடை புவனேஸ்வர். கேள்வி 31 வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? விடை 0.01 சென்டிமீட்டர். கேள்வி 32 நிலவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவு? நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவு? விடை 6 மடங்கு. கேள்வி 33 நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது? நிலவில் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது? விடை சந்திராயன் 1. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திராயன் 1 தான் நிலவுக்கு அனுப்பப்பட்ட போது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு. ஓகேவா? கேள்வி 34 திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? விடை பதங்கமாதல். கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 35 வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? விடை கருப்பு. கேள்வி 36 காஃபியில் உள்ள அமிலம் எது? காஃபியில் உள்ள அமிலம் எது? விடை டானிக் அமிலம். கேள்வி 37 மனித உமிழ்நீரின் pH மதிப்பு என்ன? மனித உமிழ்நீரின் pH மதிப்பு என்ன? சலைவா இருக்கு இல்லையா, அதோட pH மதிப்பு. விடை 6.5 முதல் 7.5 வரை. கேள்வி 38 அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தரும்? அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தரும்? விடை ஹைட்ரஜன். கேள்வி 39 நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் நிறை விகிதம் என்ன? நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் நிறை விகிதம் என்ன? விடை 1:8. கேள்வி 40 கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு எவை? கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு எவை?
விடை CH3COOH அசிட்டிக் ஆசிட். கேள்வி 41 டென்னிஸ் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் மரம் எது? டென்னிஸ் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் மரம் எது? விடை மல்பரி. கேள்வி 42 அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது? அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது? விடை முன்கழுத்து கழலை. கேள்வி 43 பல செல் உயிரியது? பல செல் உயிரியது? விடை லாமினேரியா. கேள்வி 44 சிட்ரஸ் சைனன்சின் பொதுப்பெயர் என்ன? சிட்ரஸ் சைனன்சின் பொதுப்பெயர் என்ன? விடை சாத்துக்குடி. கேள்வி 45 பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு தருக. பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை போர்டாக்ஸ் கலவை. கேள்வி 46 எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டறிந்தவர் யார்? எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டறிந்தவர் யார்? விடை போர்ட்டர். கேள்வி 47 விலங்கு செல்லில் மிக நீளமான செல் எது? விலங்கு செல்லில் மிக நீளமான செல் எது? விடை நரம்பு செல். கேள்வி 48 வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எது? வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எது? விடை அசட்டோபாக்டர் அசட்டி. கேள்வி 49 மருத்துவத்தின் தந்தை யார்? மருத்துவத்தின் தந்தை யார்? விடை ஹிப்போக்ரட்டஸ். கேள்வி 50 ஃபைனல் கொஸ்டின் செம்பருத்தியின் இரு சொல் பெயர் என்ன? செம்பருத்தியின் இரு சொல் பெயர் என்ன? விடை ஹைபிஸ்கஸ் ரோசோசைனன்சிஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நாம் தமிழுக்குமே ஒவ்வொரு இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி மேக்ஸுக்குமே ஒவ்வொரு டாப்பிக்குமே ஷார்ட்கட் வைஸாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.